ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி மகாநதி சீரியலை பார்த்துட்டு என்னடா நம்ம விஜய் காவேரி ஃபேன்ஸ்க்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 2 நாள் அங்கே என்ஜாய் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பொசுக்குன்னு ஒரு நாளில் நாளைக்கே கிளம்புறோங்கிற அப்படின்ற மாதிரி நம்ம விஜயும் காவேரியும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட சீக்வன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி இன்றைக்கி எனக்கு தோணுச்சு. அட்லீஸ்ட் ப்ரொமோவில் தான் வரல, எபிசோட்லேருந்து கொண்டு வந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. நாளைக்காச்சும் அவங்களோட ட்ராக் கொண்டு வராங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா விஜயும் காவேரியும் வெளியில் போகிற மாதிரி காமிச்சாங்க. அட்லீஸ்ட் அவங்க 2 பேரும் வாக்கிங் போகிற மாதிரி பேசிட்டு போகிற மாதிரி காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்காட்டியுமே இந்த பக்கம் காமிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிவீனுக்கு விஷயம் தெரியுது, திருட்டு கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெசார்ட் புக் பண்ணியிருக்காங்க கொடைக்கானலில். மேரேஜ் சிம்பிளாக தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரிசப்ஷன் பெரிய லெவலில் பண்ண போகிறாங்க போல். இந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா ஒன்லி மேரேஜ் அண்ட் கொடைக்கானல் ஷூட் தான் முடிச்சிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் மந்த் ஷெடியூலில் ரிசப்ஷன் கொடைக்கானலில் கொண்டு போகிறதுக்கும் நிறைய பாசிபிள் இருக்குது. அதுக்குள்ள ட்விஸ்ட் எதுவும் கொண்டு வந்துருக்காங்களோ நமக்கு தெரியல. பட் இன்னைக்கு எபிசோட எப்பயுமே நம்ம விஜய் தான் 8 மாதம் இருக்குது 9 மாதம் இருக்குன்னு சொல்லி கணக்கு சொல்லிட்டு இருப்பாரு. பட் ஆனால் இப்போலாம் நம்ம காவிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வாயிலேருந்து ஏதாச்சும் வரணும் அப்படின்றதுக்காக அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வாயிலேருந்து ஏதோ பிடிக்கிறதுக்காக தான் நம்ம காவேரி பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரி லைட்டாக ஃபீலும் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. ஏன்னா பார்க்குறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்ததுக்கப்புறம் டக்குன்னு அவங்க ஏன் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காவேரி எவ்வளோ கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஃபேஸ் மாறும். நான் ரொம்ப நல்ல பையன்னு சொல்லி விஜய் பார்த்து சொல்லும்போது அப்படி ஒன்றும் தெரியலையேன்னு சொல்லி காவேரி சொல்லுவாங்க. அது எல்லாமே ரொம்ப அழகாக மேக் பண்ணியிருந்தாங்க. அந்த பக்கம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் ட்ராக் மூவ் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா நிவீன் கால் பண்ணி யமுனா கிட்ட சொல்கிறாங்க. யமுனா இவர்கிட்ட சொல்லவே இல்லை, குமரன் கிட்ட சொல்லவும் இல்லை, சொன்னங்கிற மாதிரி நிவீன் கிட்ட பொய்யும் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் குமரனும் கங்காவும் கொடைக்கானலுக்கு இன்னும் கிளம்பல. மேபி நாளைக்கு எபிசோட கிளம்புறாங்கன்னா நமக்கு தெரியல. நாளைக்கு ப்ரிவியூலே பார்த்தீங்கன்னா அவங்க 2 மண்டபத்தில் இருக்கிற மாதிரியும் இந்த இடத்துல நிவீன் ஒரிஞ்சு பார்க்குற மாதிரியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை நிவீன் அதுக்கூடயுமே விஜய் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாம். நமக்கு தெரியல என்ன நடக்க போகுதுன்னு நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியல. ஏன்னா அதே கோவிலில் நம்ம விஜயும் காவிரியும் அதோட லொக்கேஷன்லேருந்து இருக்கிற மாதிரி நமக்கு அப்டேட்டுமே கிடச்சிருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன கொடைக்கானல் சீக்வன்ஸ் கொஞ்சம் நல்லா காமிச்சதா இருக்கும் ஒரு ஃபீல் ஆகுது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நாளைக்காச்சும் காமிக்காங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா எப்படி சொல்லி இருக்கிறதுக்குலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.